நம்ம மூர்த்தி இப்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு உட்காந்துட்ருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேறு வழி இல்லாமல் தான். அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. கையில் பார்த்தீங்களா, இப்போது யாருன்னே தெரியாது நீங்கள். இப்போ தான் ஒரே ஒரு நாள் பழக்கம் தான் நீங்கள். உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கையல் இவ்வளோ பண்ணுறா அப்படின்னா, எங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மேடம். அதாவது கையல் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட வாழ்க்கையை வாழாமல் எங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவள் வாழ்ந்துட்டுருக்கா. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்காக தான் சொன்னோம் நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்தது எல்லாமே. ஆனால் நான் முடிவு எடுத்தது கையலோட கனவுக்குள்ளேயே வந்து அவள் வந்து இப்போனா அவ்வளோ வந்து எமோஷ்னல் ஆகும்போது என்னால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல மேடம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மூர்த்தி வந்து இப்போனா இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, இந்த வீடு எப்போவுமே இதே மாதிரி கலகலன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையல் நினைக்கிறது உண்மை அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி நம்ம மூர்த்தியும் வந்து இப்போனா எப்படியாச்சும் நம்ம எழிலுக்கு இந்த ட்ராவல்ஸை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதும் மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையல்கிட்ட அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே கையல் நான் ஒன்று சொல்கிறேனேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காத கையல், அதாவது எழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது அந்த ட்ராவல்ஸை ஆரம்பிக்கிறது வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஒரு ஐடியாவை வச்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எழில் மாப்பிள்ளைக்கு நம்ம ட்ராவல்ஸ் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மூர்த்தி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா, என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையிலும் ரொம்பவே ஹாப்பியாக தான் கேட்குறாங்க. ஏன்னா எழிலுக்கு எப்படியாச்சும் ட்ராவல்ஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்றதில் ஆர்வமாக இருந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி மூர்த்தி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வட்டிக்கு வாங்குறது இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க, ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு கடனில் கொண்டு போய் விட்டுரும் அது இப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, முதல்ல நான் சொல்கிறேன் கேளு கயல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கயல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதாவது நான் சொல்கிறேன்னு சொல்கிறது தப்பாக எடுத்துக்காத கையல், இந்த ஹோட்டலில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் எல்லாமே ஓகே தான். ஆனால் பெசாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ஒரு நல்ல விலைக்கு வந்து கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினது 10 லட்ச ரூபா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். இன்னும் 5 லட்ச ரூபா நம்ம கொடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல விலைக்கு வந்து போக போகுது. ஏன்னா சோனியா அகர்வால் மேடமே அங்கே வந்து சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ஹோட்டலுக்கு வந்து அதாவது நம்மளோட ஹோட்டலுக்கு மிகப்பெரிய பேர் கிடச்சிருச்சு. 10 லட்சத்துக்கு அதாவது 10 லட்சத்துக்கு விலை போகக்கூடிய இந்த ஒரு ஹோட்டலை இப்போ 20 லட்சத்துக்கு வந்து இப்போ கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மூர்த்தி இருந்துட்டு இதை சேல் பண்ணுறதுக்கு ஒரு இதை வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ண ஆரம்பிச்சுறாங்க. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூர்த்தி இப்படி சொன்ன உடனே கையலுக்கு சரியான கோபம் வர ஆரம்பிச்சிடுது. மூர்த்தி என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்லை கையல் 10 லட்சம் எக்ஸ்ட்ரா வருது, அது மட்டும் இல்லாமல் அந்த 20 லட்சத்தை வாங்கி அதாவது இன்னும் 5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்காருக்கு வந்து கொடுத்துட்டோம், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கேயும் பிரச்சனை முடிஞ்சு அந்த 10 லட்சத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிக்கலாம், அடுத்தது வேறு எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மூர்த்தி நீ முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிகிட்டு இருக்காத, நம்ம முதல்ல வாங்கின ஹோட்டல் அது, நீ முதல்ல வந்து போயின்னா அந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆகிருக்க, அதனால் அதெல்லாம் வந்து போயின்னா சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டுரு, எழிலுக்கு எப்படி இந்த ஒரு ட்ராவல்ஸை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் மூர்த்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம சோனியா அகர்வால் மேடம் சொல்கிறாங்க, அதாவது மூர்த்தி சொல்கிறதும் கரெக்டு தானே கையல், ஏன்னா 10 லட்சம் போட்டு வந்து போயின்னா அந்த ஹோட்டலில் வாங்கினீங்க, இப்போது 10 லட்சம் எக்ஸ்ட்ரா தான் போகுது, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து போயின்னா அதை வாங்கிக்கலாம்ல, அதாவது அதை சேல் பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை மேடம் இது வந்து போயின்னா இவ்வளோக்கு போகுது அவ்வளோக்கு போகுது அப்படின்றதுனால நம்ம அதை விட்டு கொடுத்துடக்கூடாது, ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட அண்ணனுக்காக அதாவது மூர்த்திக்காக இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சேன், அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்தேன், ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு எப்படி மனசு வருது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்க வேணாம், நான் என்ன ஏது அப்படின்றது பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம மூர்த்தி கை வந்து பார்த்தீங்கன்னா தான் தலைமையில் எடுத்து வச்சுக்கிட்டு, மூர்த்தி இங்கே பாரு, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் சில்லறையாக பண்ணுறதுன்னா பண்ணாத, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலை விற்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு யோசனையும் உனக்கு வேணாம், அதே மாதிரி என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ முதல்ல இந்த ஹோட்டலை நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ரன் பண்ணுறதுக்கு வழியை பாரு, ஏற்கனவே நல்லபடியாக போயிட்டுருக்கு, அதில் பிரச்சனை கிடையாது, நீ நல்லா பார்த்துப்ப அப்படின்றதுலையும் பிரச்சனை கிடையாது, சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீ அடுத்தடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பாரு, எழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் வச்சு கொடுக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காத, அதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், நீ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் சொல்கிறத மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், மறுபடியும் இந்த ஹோட்டலை விற்க போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து போயிட்டுருக்காத, இப்போ அடுத்தது என்ன வேலையோ அதை மட்டும் பாரு மூர்த்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சு போச்சு, கையில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ருத்ர தாண்டம் ஆடிடுவாங்க, இந்த ஹோட்டலை மட்டும் விற்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட மாட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மூர்த்தி வந்து மேடம் இப்போ கூட பார்த்தீங்களா இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம், ஆனால் இது எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கயல் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறா, இதுதான் அவளோட மனசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம எழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு பேங்க்கில் வந்து லோன் கொடுக்குற போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றே ஒன்று ஷூரிட்டி கையெழுத்து மட்டும் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏற்கனவே நம்ம சோனியா அகர்வால் மேடம் 10 லட்சம் தானே கயல், நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 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 மேடம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்களுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, உங்ககிட்ட நாங்கள் பணம் கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கெட்டவங்க கிடையாது, அதை நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு பணம்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கையிலுக்கு ஒரே ஒரு ஷூரிட்டி கையெழுத்து மட்டும் பேங்க்கில் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாதம் மாதம் வட்டி கட்டுறதோ இல்லை அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு லோன் எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க. அதனால் பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நம்ம இவங்களுக்கு சோனியா அகர்வால் மேடத்துக்கு நம்ம இவர் மூலிமா வந்து தெரிய வருது, மூர்த்தி மூலிமா. அதாவது இந்த மாதிரி பேங்க்குக்கு போனாங்களே, என்னாச்சு மூர்த்தி, ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பேங்க்குக்கு போனாங்க, ஆனால் ஷூரிட்டி கையெழுத்து வந்து கேட்குறாங்க, யாருமே போடுறதுக்கு தயாராக இல்லை, அந்த ஷூரிட்டி கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லோன் கிடச்சிரும், எழில் மாப்பிளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல்ஸ் வச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, என்ன எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நான் யார் இந்த குடும்பத்தில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம சோனியா அகர்வால் மேடம் நேராக போய் நம்ம கயல் எழில் இவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்குறது மட்டும் இல்லாமல், என்ன என்கிட்ட இந்த பண உதவி தான் வேணான்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க, இப்போது பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஷூரிட்டி கையெழுத்து போட சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்து பார்த்தீங்கன்னா ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருப்பேனே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை மேடம் நீங்கள் எங்கள் கெஸ்ட்டு, நாங்கள் எப்படி கேட்குறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கயல் இந்த குடும்பத்துக்காக அது மட்டும் இல்லாமல் அம்மா கையால் நான் சாப்பிட்ருக்கேன், அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், என்கிட்ட இந்த பணத்தை தான் வாங்கிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டீங்க. இப்போது இந்த கையெழுத்தாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா போட விடுங்க, ஷூரிட்டி கையெழுத்து தானே, நீங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உதவியும் ஒரு பங்காக இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஷூரிட்டி கையெழுத்து போகிறதுக்காக ஒத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம மூர்த்தி இருந்துட்டு, மேடம் ரொம்ப நன்றி மேடம், எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தெரியாது, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தெரியும், என் உயிரை காப்பாற்றி என் குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு கொண்டு வந்தீங்க, இப்போ என்னடான்னா எழில் மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த லோனுக்கு ஷூரிட்டி வந்து கையெழுத்து வந்து போட்டிருக்கீங்க, இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போயிருக்கு, ரொம்ப நல்ல விஷயம் மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மூர்த்தி இது எதுக்காக தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு, நான் வெறும் கையெழுத்து மட்டும்தான் போட்டேன், அவ்வளோதான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை பேங்க் மூலிமா லோன் வாங்க போகிறீங்க, அந்த பணத்தை நீங்கள் தான் கட்ட போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை மேடம் இது ₹1 ₹2 கிடையாது, 10 லட்சம் எங்களை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க, சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய லைட்டு அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சி உங்கள் பேரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். போயிட்டா டாஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.